இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, கோவில்களில் உழவாரப் பணி மேற்கொள்வதன் பலன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த உழவாரப் பணி என்று வரும்பொழுதே நம்முடைய கண் முன்னால் நிற்பவர் திருநாவுக்கரசர் சுவாமிகள். அவர்தான் முதல்ல இந்த உழவாரப் பணி என்பதை துவக்கியவர் அப்படின்னே வச்சுக்கலாம். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்கின்ற எண்ணத்தோடு எப்பொழுதுமே இந்த ஆலயங்களை பராமரிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பணியாற்றி கொண்டிருந்தவர் நாவுக்கரச பெருமான். ஆக உழவாரப் பணினா என்ன? அதாவது இது நிறைய பேர் உழவு தொழிலையும் இந்த உழவாரப் பணியையும் குழப்பிக் கொள்கிறார்கள். உழவு தொழில் என்பது வேறு, அது விவசாயம் சார்ந்த விஷயம். உழவாரப் பணி அப்படின்னு சொன்னால் ஆலயத்தை சுத்தமாக வைத்திருப்பது. இந்த ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் பார்த்தோம்னா நிறைய செடி கொடிகள்லாம் வளர்ந்துருக்கும். அவை எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்து, அதுபோக ஆலயத்தினுடைய சுற்றுச்சுவர்கள் அத்தனையும் சுத்தமாக வைத்திருப்பது தான் இந்த உழவார பணி என்பது. இதுபோக அந்த ஆலய மூர்த்தங்களில் பட்டிருக்கக்கூடிய அந்த கரும்புகைகளிலிருந்து எல்லாவற்றையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எப்படி நம்முடைய வீடுகளை நாம் சுத்தப்படுத்தி வைக்கிறோமோ அதே போல ஆலயத்தை சுத்திகரிக்கின்ற பணியை மேற்கொள்வதற்கு பெயர்தான் உழவாரப் பணி என்றே பெயர். சிறந்த தொண்டு எது தெரியுமா? சிவத்தொண்டுன்னு சொல்றா. சிவத்தொண்டுன்னு சொன்னா சிவன் கோயில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கப்படாது. இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டுதான் மிகச்சிறந்த தொண்டுன்னு சொல்றா. அதுவும் அந்த இறைவனுக்கே தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்ற அந்த சிவன் அடியார்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது பக்திமான்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு செய்கின்ற தொண்டு அதைவிட உயர்ந்ததுன்னு சொல்றார். இதையும் விட உயர்ந்தது இந்த ஆலயத்தை பராமரிப்பது, சுத்தமாக வைத்திருப்பது என்பது மிகவும் அளப்பரிய தொண்டு அப்படின்னே சொல்றார். இந்த உழவாரப் பணியை மேற்கொள்வதால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு இடத்த நம்ம சுத்தமாக வச்சுருக்கோன்னு சொன்னால் அந்த ஆலயத்திற்கு எத்தனை பொதுமக்கள் என்பவர்கள் வருவார்கள். எல்லோருடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படுகிறது. அப்படி எல்லோருடைய உடல் ஆரோக்கியமும் காக்கப்படுவதற்கு அடிப்படை காரணம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயத்தை சுத்தமாக வைத்திருப்பது தானே. அந்த பணியை எவர் ஒருவர் மேற்கொள்கிறாரோ அவர் மருத்துவ பணி செய்ததற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை அடைகிறார் அல்லவா. ஒரு மருத்துவர் எப்படி ஒரு நோயாளியினுடைய உயிரை காப்பாற்றுகிறாரோ அதே போல வருமுன் காக்கின்ற விதமாக யாரையும் எந்த விதமான நோயும் அண்டிவிடக்கூடாது என்பதற்காக ஆலயத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகின்ற அந்த ஆலய பகுதியினை நாம் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய அந்த உழவார பணியை மேற்கொள்ளும் பொழுது எத்தனை உயரிய புண்ணியம் கிடைக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். மற்றவர்களினுடைய நலன் கருதி செய்யும் பொழுது, என்னுடைய சுயநலத்திற்காக நான் இதை செய்யவில்லை, பிறர் நலன் கருதி நான் இந்த வேலையை செய்கிறேன் என்று வரும் பொழுது, மற்றவர்களுடைய நலனுக்காக செய்யும் பொழுது நமக்கான பலன் என்பது ஒரு மிகச்சிறந்த புண்ணியம் என்பது வந்து சேர்ந்து விடுகிறது அல்லவா. அதனைத்தான் நம்முடைய புராணங்கள் எப்படி நமக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த உழவார பணியை மேற்கொள்பவர்களுக்கு நேரடியாகவே மோட்ச பிராப்தி என்பது கிடைத்துவிடும், சிவலோக பிராப்தி என்பது கிடைத்துவிடும் சொல்றார். அவர்கள் இறப்பிற்கு பின்னால் அவர்களுடைய ஆன்மா அலைய வேண்டிய அவசியமே இல்லை, இறைவனினுடைய பாதத்தையே சென்றடைந்து விடுகிறார்கள். இப்படி புரிந்து கொள்ளலாமே. எவர் ஒருவர் தனக்காக மட்டும் வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, மற்றவர்களுடைய நலன் கருதி ஒரு பணியினை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக சிவலோக பிராப்தி என்பது கிடைக்கும், மோட்ச பிராப்தி என்பது கிடைக்கும்னு சொல்றார். அப்படித்தான் இந்த உழவார பணியும் பார்க்கப்படுகிறது. இப்படி யோசிச்சு பாருங்களேன். அதாவது நம்ம வீட்டை வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம், உள்ளம் பெரும் கோவில் உன் உடம்பே ஆலயம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. நம்மை நாமே சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு புறம், நாம் வசிக்கின்ற பகுதியை சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பது அதைவிட ஒரு படிமேல். இவை எல்லாவற்றையும் விட அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மிக உச்ச நிலையிலே இருப்பது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, ஒரு ஆன்மீக வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய, எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டு பிரார்த்தனையை மேற்கொள்ளக்கூடிய அந்த ஸ்தலத்தினை புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த ஸ்தலத்தினை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எவர் ஒருவர் அந்த உழவார பணியை மேற்கொள்கிறார்களோ அவருக்கு ஒரு மிகச்சிறந்த பலனாக அந்த மோட்ச பிராப்தி என்பது சிவத்தொண்டு, அதாவது
சிவத்தொண்டை விட உயர்ந்தது அந்த தொண்டருக்கெல்லாம் தொண்டு செய்வது, அதையும் விட உயர்ந்தது இந்த உழவார பணி என்று சொல்கிறார்கள். இந்த உழவார பணியை மேற்கொள்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும்னு சொன்னா, நம்ம மந்திரம் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, மந்திரத்தின் மூலமாகத்தான் இறைவனை சென்றடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, எனக்கு தேவாரம் தெரியாது, திருவாசகம் தெரியாது, இறைவனை வழிபடக்கூடிய மற்ற பூஜா முறைகள்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா கூட இந்த உழவார பணியை மேற்கொள்வதன் மூலமாக நேரடியாகவே நீங்கள் இறைவனினுடைய அந்த பாத கமலங்களை சென்றடைந்து விடலாம் என்பதுதான் இந்த வினாவிற்கான நேரடியான பதில். இது போன்ற சந்தேகங்கள் உங்களுடைய மனதிலும் தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.